திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு, சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி இந்த பகுதிகள் தான் வந்து மக்கள் கூட்டம் பொதுவாக அதிகமாக இருக்கும். காரணம் இந்த பகுதிகளில் தரைக்கடைகள் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை செயல்படக்கூடிய பகுதியாக வந்து இருக்குது. மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இந்த பகுதியில் வந்து குவிவாங்க. தீபாவளி பண்டிகை இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அதிக அளவு வந்து இந்த பகுதிக்கு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கக்கூடிய நிலை வந்து ஒவ்வொரு ஆண்டும் இருந்து வரும். ஆனால் கடந்த 2 நாட்களாக திருச்சியில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதன் காரணமாக மக்களுடைய கூட்டம் வந்து இந்த பகுதியில் வந்து குறைவாக காணப்படுகிறது. இங்கு ஏராளமான நிரந்தரமான தரைக்கடைகளும் இருக்கு. தற்காலிக தரைக்கடைகள் தீபாவளிக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வியாபாரிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து இவர்களிடம் கேட்போம். அக்கா, நீங்க சொல்லுங்க, இப்போ 2 நாளா எப்படி வியாபாரம் இருக்கு? வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. மழைனால வந்து ரொம்ப பேர் பாதிக்க போகிறாங்க. நாங்கள் தரக்கடை வியாபாரங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெய்யலாம், நைட்டில் பெஞ்சிட்டா பகலில் விட்டுறணும். இது பேஞ்சிக்கிட்டே இருக்கனால ரொம்ப பயத்துக்கு பாதிப்பாக இருக்குது. எங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே பாதிப்பாக இருக்குது. யாரும் வெளியிலையும் வரமாட்டாங்க. வந்தாலும் துணிமணி பார்த்து எடுக்க தெரிய மாட்டேங்குது. அதனால எல்லாம் அவங்கவுங்க ஓடுறது தான் இருக்காங்க. நாங்கள் கடனாக வாங்கி வச்சுட்டு இப்போ பொருள்லாம் பாதிக்கப்படுது. எங்களுக்குன்னு ஒன்று இது இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, அந்தந்த வியாபாரத்தை பார்த்து நாங்கள் பாதிக்கப்படுது. பொதுவாக வந்து இந்த பகுதிகளில் வந்து தரைக்கடைகள் வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருக்கு. ஏராளமான மக்கள் இந்த கடைசி 2 நாட்களில் தரைக்கடைகளுக்கு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குவாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு விலை வந்து குறைவாக இருக்கும். பேரம் பேசி அவர்களிடம் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கலாம் என்பதற்காக அவ்வாறு வருவார்கள். ஆனால் 2 நாட்களாக மழை விட்டு விட்டு பெய்வதன் காரணமாக இங்கு வியாபாரிகளுக்கு, குறிப்பாக தரைக்கடை வியாபாரிகளுக்கு தங்களுக்கு வியாபாரம் செய்வதில் வந்து பல்வேறு சிரமங்கள் இருப்பதாக வந்து கூறுறாங்க. அடுத்து இன்னும் 2 நாட்கள், நாளை சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினங்களாக இருப்பதால் மழை பெய்யாமல் இருந்தால்தான் தங்களுக்கு இந்த வியாபாரத்தை வந்து முழுமையாக செய்ய முடியும். அந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் வந்து காத்திருக்காங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து மக்கள் வருகை வந்து இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக வந்து செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டுமே 114 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு ஒரே இடத்திலிருந்து காவல்துறையினர் வந்து கண்காணித்திருக்காங்க. மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலும் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து எந்தவித தொய்வும் வரக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக காவல்துறையினர் சுழற்சி முறையில் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க.